பிரைஸ் தி லார்ட். மார்க்கு 4ஆம் அதிகாரம் 34ஆம் வசனத்தில் இப்படி வாசிக்கிறோம். மகளே, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. நீ சமாதானத்தோடே போய் வேதனை நீங்கி சுகமாயிரு என்றார். இந்த காலை வேளையில ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்துல உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். பரிசுத்த தெய்வம் இந்த காலை வேளையில ஒரு ஸ்திரீயுடைய விசுவாசத்தை குறித்து பேசுகிறார். இந்த சகோதரருடைய விசுவாசம் மிகவும் உன்னதமாக இருந்தது. நான் சொல்றேன், அது மிகவும் டாப்பான ஒரு விசுவாசம். காரணம் என்னவென்றால், அன்று வரைக்கும் அந்த இடங்களில் இருக்கிற ஜனங்கள் விசுவாசித்த ஒரு காரியம், இயேசு என்னை தொட்டால் எனக்கு சுகம் உண்டு, இயேசு நம்மை தொடுவார் என்றால் நமக்கு சுகம் உண்டு. அப்படிப்பட்ட அந்த ஜனங்களுக்கு மத்தியிலே இந்த சகோதரியுடைய விசுவாசம், இயேசுவை நான் தொட்டால் எனக்கு சுகம் உண்டாகும், இன்னும் ஒருபடி மேலே ஏறி இயேசுவின் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலும் எனக்கு சுகம் உண்டாகும் என்று அப்படி இருதயத்தில் ஒரு தீர்மானம். இந்த காலைகளில தீர்மானம் பண்ணுகிறதோடு கூட இந்த சகோதரி நின்றுவிடவும் இல்லை. அந்த தீர்மானத்தை அவர்கள் செயல்படுத்தினார்கள். என் சத்தத்தை கேட்கிற என்னுடைய அன்பான சகோதர சகோதரிகளுக்கு இந்த காலைகளில பரிசுத்த ஆவியான உதவியோடு நான் சொல்லுகிற ஆலோசனை, நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற விசுவாசத்தை நாம் செயல்படுத்தும் பொழுது நிச்சயமாக தெய்வீக வல்லமை நம்முடைய வாழ்க்கையில வெளிப்படும். இந்த சம்பவத்தில் நாம் வாசிக்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய வஸ்திரத்தில் அல்ல வல்லமை. இந்த சகோதரியுடைய விசுவாசம் செயல்படுத்தப்பட்ட பொழுது, இந்த சகோதரி விசுவாசத்தோடு கூட வஸ்திரத்தை தொட்ட பொழுது இயேசுவுக்குள்ளாயிருந்த வல்லமை வெளிப்பட்டு அந்த வஸ்திரத்தின் வழியாக அவருடைய வாழ்க்கையில விடுதலை கொண்டு வந்தது. இந்த சத்தத்தை கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, உன்னுடைய வாழ்க்கையிலும் நிச்சயமாக இந்த தெய்வத்தால் அற்புதம் செய்திட முடியும். தண்ணீரை திராட்சரசமாக்குவது இயேசுவுக்கு லேசான காரியம். உங்களுடைய பாடுகள், உங்களுடைய கஷ்டங்கள் எவ்வளவு பெரிதாக இருந்தாலும் விசுவாசத்தோடு கூட தைரியத்தோடு கூட கிருபாசன தண்டையில கிட்டி சேருங்கள். நிச்சயம் உங்களுக்கு சகாயம் உண்டாகும். நிச்சயம் உங்களுக்கு கர்த்தர் இரக்கம் செய்வார். இந்த காலங்களில் இந்த வசனம் உங்களை நிச்சயமாய் ஆசீர்வதிக்கும். தேவ கிருபை உங்களோடு கூட இருக்கும். God bless you.